இட்டாச்சி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாரு. கடைசியா இட்டாச்சி கிட்ட சாக போகும்போது கூட அவரோட ஒரு கண்ணையுமே கொடுத்துட்டு லீஃப் வில்லேஜையுமே அது மட்டும் இல்லாம உச்சிகா பேரையுமே காப்பாத்திட்டுன்னு சொல்லி இறந்துமே போயிடுவாரு. இந்த லிஸ்ட்ல டாப் 8ல இருக்கிறது நம்ம நாகோட்டோ உசுமாகி தான். ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிற இந்த நாகோட்டோ உசுமாகியோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கண் முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு தெரியாம ரோடு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பசியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாரு. இவங்களுக்கு அடக்கணம் கொடுக்குற மாதிரி 2 பேர் கிடைப்பாங்க, யாகிகோ அண்ட் கோனான். நெக்ஸ்ட் அவங்க ஒரு 3 பேருமே நம்ம மாஸ்டர் ஜிராயா கிட்ட நல்லாவே ட்ரைனிங் எடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் அந்த 3 பேருமே சேர்ந்து அக்காட்சிக்குன்னு ஒரு குரூப்பையுமே ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஒரு குரூப் எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அமைதிக்காகவும் ட்ரூவான ஒரு பீஸுக்காக வந்து அந்த ஒரு குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. டான்ஸ்ன்ற ஒரு நாய் சாலமண்டர் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ போட்டு கொடுத்துருவோம். அவரும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு கோனானை பிடிச்சி வச்சிருவாங்க. கோனானை பிடிச்சி வச்சது மட்டும் இல்லாம நம்ம நகுட்டோ கிட்ட யாகிகோ கொல்ல சொல்லி ஆர்டருமே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யாகிகோமே அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. நம்ம நகுட்டோவும் அக்காட்சி குரூப்ல இருந்து சில பல வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நருட்டோ அவனோட வார்த்தையால திருத்திடுவான். அப்புறம் நம்ம நகுட்டோ கொண்ட எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா